அதற்காக என்ன செய்ய வேண்டும்? தட்சணை எங்களிடம் எந்த வகையுமே இல்லையா? தட்சணை இல்லையா? இருந்த போதிலும் எனது தந்தை திருச்செங்கு சக்கரவர்த்தியால் விடப்பட்ட கட்டளையை வைத்து எனது நாமத்தின் பெயரையும் வைத்து அர்ச்சனை செய்யுங்கள். அடியன் தானே தெரிவிக்க வேண்டும். ஐயர் மாதிரி இருக்கு. ஐயர் தான் என்னைய விட ஒரு நல்லா இருக்கானே. நானே ஐயர். ஐயர் சாமி எங்க கொடுப்பீங்களா? கோயிலுக்கு போனா அப்படியே இருப்பேன். ஐயப்பா மாப்பிள்ள ஐயர் Ah.
தாராபதி கௌசியனுக்கு தருகின்ற தவணை இன்றோடு முடிய போகிறதம்மா. இன்னும் ஒரு நாட்கள் இருக்கிறது. உண்மைதான் சுவாமி. முனிவரின் கடனை எப்படி கொடுப்பது சுவாமி? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அம்மா. தேவி என்ன தெரியுமோ ஏன் பிரபு பதறுகின்றீர்கள்? நானும் மைந்தனும் உடனே இருக்கும் போது தங்களுக்கு இந்த கலக்கமே தேவையில்லையே. எப்படியும் அவருக்கு சேர வேண்டிய திரவியத்தை கொடுத்தால்தான் அவர் செல்லுவார். ஆகையால் அடியால் ஒரு விண்ணப்பம் சொல்கின்றேன். தாங்கள் கோபித்துக் கொள்ளாமல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சுவாமி. சொல்கிறேன் சுவாமி. நம்மிடம் விற்பதற்கோ வாங்குவதற்கோ எந்தவித கெதியும் கிடையாது. தங்களுக்கு உரிமையாக இருப்பவள் நானும் நம் மகன் தேவதாசனம் தான். அப்படி சுவாமி, இந்த காசியில் யாரிடமா சென்று என்னையும் மைந்தனை யாருக்காக விட்டு கிரையம் கொடுத்து விடுங்கள் சுவாமி. பிரபு என்னவா என்ன நினைக்கிறாய்? மண்டலத்தில் உள்ளவர்களும் தேவாதி தேவர்களும் திருமூர்த்திகளும் கண்டுகொள்ள முடியாத என் தெய்வீக திருமணத்தை கண்டவரை கணவன் என் தெய்வீக திருமணத்தை கணவன் கணவர் என்று மனம் ஊட்டப்பட்டு என்னை மனம் புரிந்தாயப்பா. அதற்கு பலன் இருந்தாரா?
ஐயோ இதற்காக அழுவிட்டீர்கள். கொண்டாடும் குழல் அன்று உன்னை திருமணம் முடிக்க வரும் பொழுது முடிக்க வரும் பொழுது பாலை நிலத்தில் குடிகொண்டிருந்தாலே காளிகா தேவி கற்றோரை பொற்றோராக தந்தாலே தவிர ஹரிச்சந்திரா இத்தகைய கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கப் போகிறாய் என என்று ஒரு வார்த்தையை சொல்லவில்லை. ஆண்டவா முனியப்ப சுவாமி மனிதன் பட்ட கடனுக்காக ஆடு மாடு காடுகளை விட்டுத்தான் கடந்திருப்பான் உலக வழக்கம். இந்த ஹரிச்சந்திரன் வாக்கால் பட்ட கடனுக்காக நான் வாக்கால் பட்ட கடனுக்காக என் மனைவி விற்க வேண்டுமா? ஐயோ ஆமா வேண்டும். வேற ஒரு வழியும் இல்லை. என் மனைவியை விட்டு கடனை அடைக்க வேறு இந்த இடத்தில் எனக்கு ஒரு வழி இல்லை. மனைவியை விற்க
உன் சிரத்தில் துரும்பை வைத்து விளை கூறுகிறேன். விளையாடவில்லை, விளையாடவில்லை, விளையாடவில்லை என்று கூறு.
காடு வாங்குது, வீடு போங்குது. எதுக்கு? அவன் அரை காசுக்கு ஆகாதவெல்லாம் தண்ணியை போட்டுட்டு லோகத்துல சலம்பல் பண்ணிட்டு இருக்கான். நான் என்னத்துக்கு போகணும்னு? எனக்கு சொத்துலையும் குறைச்சல் இல்லை, சுகத்துலையும் குறைச்சல் இல்லை. சொத்துனா தெரியுமா? நம்ம சொத்துன்னு போற வரைக்கும் தான் சொத்து. சொத்துன்னு போயிட்டோம்னா சொத்து நமக்கு இல்லை. சுகம்னா தெரியுமா? அதுதான் பொம்னாட்டி. ஆமா, தாய் போய் சுபம், தந்தை போய் கல்விவோம், மனைவி நல்லா போச்சுனால மனைவி பத்தியா 7. ஆமா, பொம்னாட்டி தான் நமக்கு சுகத்தை கொடுக்கிறோம். ஏன்னா அதுக்கு சொல்லி வச்சிருக்கா. ஆமா, பொம்னாட்டி இல்லைன்னா நமக்கு ஏது. மனைவி போயிட்டாலும் நமக்கு அடைத்து போச்சு. ஒரு பொம்னாட்டி கணவன் இல்லைன்னா 4 பிள்ளைய கூட காப்பாற்றிக்கிடுவான். ஆனா ஒரு ஆம்பளையா காப்பாத்தியானா அவனே காப்பாற்றிக்கிற முடியாது. சரிதானே? நமக்கு வாழ்க்கையில அனைத்து சுகம் கொடுக்கிறவ பொம்னாட்டி. ஆமா, அந்த குறைச்சல்லைன்னு சொன்ன 7 பொம்னாட்டி. குழந்தை பத்துக்கிறத்தியா? 7 பொம்னாட்டி குழந்தை பெற்றுக்கலாம் கட்டிட்டு வந்தேன். யோசிச்சு பார்த்தேன், எதுக்கு நமக்கு புள்ள அங்கே வர? எதுக்கு நமக்கு புள்ள? பிள்ளைய பத்தவ யாரு சந்தோஷமா இருக்கா? தென்னைய பத்தா இளநீர், பிள்ளைய பத்தா கண்ணீர். பிள்ளை பத்தவா பூரா யாராவது சந்தோஷமா இருக்காங்க? அதனால குழந்தை வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு இருக்கேன். அது இன்னொன்னு பாருங்க, குழந்தை யாரு பெற்றுட்டா அப்படின்னா ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு 4-5 வருஷத்துக்கு பிள்ளை இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளும் பொம்னாட்டி சந்தோஷமா இருக்க முடியாது. நம்ம சந்தோஷத்தை புள்ள கெடுத்துடுவான். அதுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கான். கட்டி போட்ட இடத்தினிலே தொட்டில் போட்டு வைப்பாளோ, கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ, இருவருக்கும் இடையினிலே பிள்ளை வந்து படுப்பானோ, உன்னை ரகசியமாய் தொடும்போது குரல் கொடுத்து விழிப்பானோ. கட்டி போட்டை காது காது கொடுத்து கேட்டேன். ஆகா சுதி மாத்தியா? காது கொடுத்து கேட்டேன். ஆகா குவா குவா சத்தம். காது கொடுத்து கேட்டேன். ஆகா குவா குவா சத்தம். காது கெட்டு போறியா? குவா குவா சத்தம். கணவனுக்கு கிட்டாது, அவன் குழந்தைக்கு தான் முத்தம். அடுத்த பாக்கணும். நம்மள யாரு குழந்தை வந்துட்டா புருஷனை யாரு தேடுவா? குழந்தை படத்துக்குவான். நம்ம என்னைக்காவது ஒரு அப்பா தொடர்பு வீச்சு கட்டி குடும்பத்தை கட்டுப்படுவாங்க. அதனால குழந்தையே வேண்டாம். 7 பொம்னாட்டி வச்சுட்டு அவன் நேற்று குழந்தை, நான் அவன் குழந்தை மடியில போட்டு தாளாட்டிட்டே இருப்பான். ஆமா, என்னுடைய குழந்தை மாதிரியா தோணும். நேற்று தோன்றதா? நேற்று தாய் மாதிரி தோன்றணும், தோப்பனார் மாதிரி தோன்றணும். சும்மா இருங்கோ. ஆமா, வாயில கிளறாதே. ஆமா ஆமா, கைவேல வாக்க ஒருத்தன் வச்சிருக்கேன்ல. இல்ல, நானு என்னால பார்க்க முடியாத கைவேலைகளை மாத்தி பாக்குறது. இந்த கைவேலை மாத்தி கணத்தசம இறக்குறதுன்னு சொல்லுவாளா இல்லையா? அதுக்காக பிள்ளை பெத்தோம்னா சொத்துக்கு வருவாங்க. எவனுக்காக 5 தண்ணி ஊத்தி போட்டு வேலையை வரைக்கே பாடுறாங்க. வேலை பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு பிடிக்கல போனான்னு விரட்டி விட்டுறலாம். அதுல கவனம் இருக்குல்ல. ஏன்
ஆமா அது இன்னொரு விஷயம் இருக்கு. 7 பொம்னாட்டி நாங்க நினைக்கிறாங்க. அவனுக்கு தான் பொண்ணு வாங்க போவோம். அவன் சூப்பரா அப்ப நாங்க அடிக்க சரி. அந்த கைகளை வாங்குறவங்க அம்பி ஏம்பி ஏம்பின்னு சொன்ன உடனே தகவலை பார்த்தேடா. என்ன பண்ணிட்டு இருக்கவன்? இப்ப என்ன பண்றவன்? எதை தள்ளுறா? அந்த வேலையில நல்லா உங்களோட பெரிய வம்பா போச்சு. என்ன வம்பா போச்சு? வம்பா போச்சா கும்பா போச்சா தும்பா போச்சா? என்ன வந்தது வராததுமா வம்பு தும்புன்னு இருக்க? உங்க பெரிய சிரமம் தாத்தா. நோக்கா உங்க பழக்க வழக்கமே சரியில்லை. ஏண்டா நான் உன்னையே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னைய பழக்க வழக்கம் சரியில்லை. கொஞ்சம் பழகிருந்தே ஊர்ல தான் சொல்றாங்கல்ல. என்ன சொல்லிட்டு இருக்கா? நீ அந்த என்ன சொன்னீங்க? கடை போய் முத்தையா விதை வாங்கிட்டு வாடான்னு சொன்னீங்கல்ல. நான் விதை வாங்க கடைக்கு போனேன். கடைக்காரர் என்ன சொன்னாரு தெரியுமா? தம்பி நீ சின்ன பையன், உனக்கு அனுபவம் பத்தாது. உங்க தாத்தாவை கூட்டிட்டு வா, உங்க தாத்தாவை வச்சு விதையிட்டு கொஞ்சோடு அதை எடுத்துட்டு என்ன பண்றது? தாத்தா பருத்தி விதை ரகரகமா இருக்கும்ல, 5 நம்பரு ஓண்டா விதை ரகரகமா, அதுல ரகமா அதுல சிறுவிடு குத்து 2 இடக்காட்டு நல்லா பெருசா இருக்கும். அப்படி விவரம்னா உங்களுக்கு தான் தெரியும்னு அவர் சொன்னாரு. அதனாலதான் உங்களை கூட்டிட்டு போய் விதை எடுக்க வந்தேன். சரி தாத்தா வந்து இவ்வளவு நாளி ஆயிட்டு வாய்ப்பிடி இந்த வாயை பிடிக்கிறேன் வாய்ப்பிடிக்கிறேன் பீடி வாடா செய்யறது விடிய பூமா இருக்கு. இப்படி வாடே ஏய் நான் உன்னை ஏன் தெரியுமா செல்லமா வச்சிருக்கேன்? தாத்தாவுக்கு 7 நாள் கட்டி பிள்ளை இல்லை, அதனால உன்னை நான் தானே வச்சிருக்கேன். நீங்க மட்டுமா நீ வச்சிருக்கீங்க? உங்க பொண்டாட்டி 7 பேர் தான் நீ வச்சிருக்காங்க. நீங்க மட்டும் படுவாங்க. உங்க பொண்டாட்டி 7 பேர் தான் நீ படுவாங்க. படமாட்டு திட்டிட்டு இருக்கேன். அவங்களும் அப்படிதான் திட்டுறாங்க. அவங்க 7 பேர் பிள்ளைக்கு பிள்ளைய வேலைக்கு வேலை காரணம் என்னட்டு வச்சிருக்காங்க. ஆசனத்தை எடுத்துட்டு வந்து போடு. ஒரு ஆள் அதை எடுத்து போடுறீங்க, ஒரு ஆள் இது எடுத்து போடுறீங்க, எடுத்து போடவா? தாத்தா ஆசன் கட்டு எங்க ஓட உன்னையெல்லாம் என் அகத்துல வேலைக்கு வச்சிருக்க பாருங்க. ஏன் முத்தி ஏன் செருப்ப கலத்தி அடிக்கணும்? வெளியே கட்டி போட்டுக்கிறீங்க. எங்க போட்டு கேட்கலாமா? என் தலையில போடுறேன். இப்படி போடு. வேலைக்காரனோ நீ, கிளவனோ நீ, வேலைக்காரனோ நீ அப்படி திட்டிட்டு இருக்கு மூதேவி. கிளவனோ நீ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உட்கார்ற மாதிரி போடு. அப்படி தெளிவா சொல்லுங்க. போட்டுட்டியா? போட்டுட்டேன். புடிச்சு வைக்கிறியா? வாயிலையா? இடுப்ப புடிச்சு வைக்காத. தெளிவா சொல்லுங்க. நான் ஒரு சின்ன பையன், அவருக்கு ஒரு தெரியாம இது ஒரு வேலையாக எத்தனை ஏங்க அப்பா கண்டிப்பா தெரியலையா? என்ன நல்ல சாப்பாடு நல்லா கடை சைவ சாப்பாடு எப்படி இருக்கிறது? கண்ணத்துல கண்ணத்தை காத்து உன் கண்ணத்துல தாத்தா உங்களை மட்டும் கொசு இருக்க ஊருக்கு கூட்டி போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கொசு கூட இருக்காது. குச போட்டே புறாத்தி முன்றுவையில. சரி அது ஒரு வேலைக்கு நல்லதுதான். சரி இருக்கட்டும். ஒரு தாக்கோட்டா அப்படி சின்ன குளம் பெரிய குளம் தகவல், அதான் சின்ன தகவலா பெரிய தகவலா? சும்மா சின்ன தகவல் தான். 7 பொம்னாட்டி இருக்காள. ஆமா நம்ம முன்னாடி அப்பா 7 பேரையும் மகாராணி மாதிரி வச்சிருக்கேன். ஆமா உங்க முன்னாடி மகாராணி மாதிரி வச்சிருக்கீங்க. யாருல இருந்தது? ஒரு வேலை படுக்கல பார்க்க விடக்கூடாது. ஆமா அவங்க 7 பேரும் படுக்க போட்டு அடுத்த அவருக்கு வேலை செய்ய விடணும். கைவிடுதா உன்னை மாதிரி உத்தமசீல அப்படி இருக்கணும்ல. என்ன 7 பேரையும் படுக்க போட்டுட்டு அடுத்த அளவுக்கு உதவி காட்டு
காட்டு வேலை பார்க்கறதுக்கு நீ இருக்க. ஆமா. ஆத்துல உள்ள வேலையை பார்க்கறதுக்கு ஒரு பொம்னாட்டி வேணுமாடியா? அப்படித்து நான் வீட்டுக்கு அவ 7 பேரும் மகாராணி மாதிரி படுக்கப்பட்டிருந்தது. அதுக்கு நான் போனேன். 7 மாமியுமே 2ஐயும் புடிச்சு கசக்கிட்டே கிடக்காங்க. எது ரெண்டிக்கு? கண்ணு 2ஐயுமே. எதுக்கு மாமி கண் கலங்குறிய? அப்ப என்ன வரும்னு கேட்டேன். தாத்தா வயசாகி போச்சு, எந்த வேலையும் நறுக்கு சுருக்கு, நீ ஒரு ஆளை ஜெயிக்கணும்னு 7 நீ ஒரு ஆள் தான் இருக்க. நீ ஒரு ஆளை எப்படி வேறடா செய்வ? காட்டை பாக்குறது நீதே, மாட்டை பாக்குறது நீதே, ஏழை பாக்குறது நீதே, எல்லா வேலையும் நீதான் பார்த்துட்டு கிடக்க. எங்க நான் சொல்றேன், நீ சொல்லு, நான் விரல விடுறேன். முடியாதவங்க விரல விடணும். மூதேவி, இந்த வேலைகளை சொல்ல ஒரு வேலை. காட்டை பாக்குறது நான் தான், விரல விட்டுட்டேன். மாட்டை பாக்குறது நான் தான், 2வது விரல விட்டுட்டேன். ஆட்டை பாக்குறது நான் தான். ஆமா, காட்டை பாக்குறது, ஆட்டை பாக்குறது, மாட்டை பாக்குறதா என்ன? காடு காடு கரையில பாக்குறது, வயக்காடு, ஆடை பாக்குறது நான் தான், ஆடு, மாடை பாக்குறது நான் தான், ஏரை பாக்குறது நான் தான். எல்லா வேலையும் நான் தானே பாக்குறேன். அப்ப காட்டு வேலை, மாட்டு வேலை, ஆடு மாடு எல்லாத்தையும் நான் தானே பாக்குறேன். எல்லா வேலையும் வெளி வேலையை ஊரா நான் பாக்குறேன். வீட்டு வேலையை செய்யறதுக்கு ஆள் வேணும். 7 பேர் என்ன சொல்றாங்க, நீங்க ராணி மாதிரி இருக்கணும்னு சொல்லி எனக்கு நேரம் படுக்கணும்னு சொல்லிட்டீங்க. அவங்களால சின்ன வேலையை கூட செய்ய முடியல. அங்கன வலிக்குது, இங்கன வலிக்குது, கொடையுது கொடையுது கொடையுதுன்றாங்க. சொன்னேன் வாழைக்காயை விடுது, வாழைக்காயை விடுது. நானும் வாழைக்காயை விட சொன்னேன். வாழைக்காயை விட்டாங்களா? விட்டு போகிற வரைக்கும். அப்ப முட்டைகோசு, முட்டைகோசு பெருசா இருக்கான். உதவி சாப்பாட்டு சேர்க்காம ஒதுக்கி வச்சிடணும். நான் கூட சின்ன உருளைக்கிழங்கு விடுங்கன்னு சாப்பிடாம வாய்ப்பு போட்டா சாப்பிடக்கூடாது, ஒதுக்கி விட்டுறணும். அப்படியே குறுக்கெல்லாம் வலிக்குது, கை கால முட்டுக்கால்லாம் வலிக்குது, என்னால முடியலடா அப்படி அப்படின்ட்டாங்க. சரி, நாங்க நீங்க முதல் மாமி கட்டி 2ஆம் மாமி கட்டி அவங்களும் முடியலன்றாங்க. 3ஆவது மாமி இல்ல, 4ஆவது மாமி இல்ல, 5ஆவது மாமி இல்ல, 6ஆவது மாமி இல்ல, 7ஆவது மாமி. அவங்க கொஞ்சம் நறுக்கு சுருக்குன்றாங்க. சின்ன வயசு உங்களுக்கு வந்து ஆக்கப்பட்டிருக்காங்க வருங்க. நல்ல மனுஷனுக்கு ஆக்கப்பட்டிருக்காங்க. வேற ஆளு கிடைக்காம அவங்களாவது சுருக்கு நறுக்கு சுருக்கு செய்வாங்க. அப்படின்னு பார்த்தா அவங்களாலே முடியலையா? வீட்டு வேலைக்கு எனக்கு ஆள் வேணும் அப்படின்னு 7 பேருமே ஒத்த காலத்துக்கு நிக்கிறாங்க. எந்த காலம் என்னாச்சு? வாடகைக்கு விட்டாங்களாம். ஒரு காலத்துல நிக்கிறாங்க, இன்னொரு காலத்துல வாதம் அப்படின்னு. நான் வந்து விஷயத்த உங்களுக்கு தெரியும், உங்கள்ட்ட சொல்ல சொன்னாங்க. நான் சொல்ற முன்னாடி உங்களுக்கு மாமி எதுவும் சொன்னாங்களா? என் பொம்னாட்டியை பத்தி கேட்க தெரியாது. சொல்லிருப்பாங்க. சரி, இப்ப வந்து ஒரு ஆள் பார்க்கணும். தாத்தா, ஓ தாத்தா, என்னடா பழக்கம் தெரியல. என்ன என்னை பார்க்கல ஆள் பாக்குற வேலை நினைக்கிறேன். நீ மாமாட்டா சொன்னேன். அப்ப நீ தானே ஆள் பாக்குறேன்? இல்லடா, அப்ப நான் புரோக்கர் வேலை பாக்குறேன். சும்மா தாத்தா வேலை வந்ததுக்கு இது வரைக்கும் என்ன தாத்தா சம்பளம் கொடுத்துருக்கேன்? ஆள் பக்கம் சொல்றேன், அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் அவசரப்பட்டுருக்காய்? தாத்தா அடியில் கண்ட சொத்தை எழுதி வைக்கிறேன். அடியில கண்டப்புறம் கொண்டாட்டி கொடு, அதை வச்சு என்ன செய்ய? நாய் கூட தின்னாது. சரி, சின்ன மாமி மேற்கண்ட சொத்தை கொண்டாடுறா வத்தியா? அது நான் பிடிக்குமா? பிடிக்கும். வாய பாரு, நாயோட ஆசை பியோட. அப்ப நான் இப்ப எனக்கு ஒரு சந்தேகம், நாயோட ஆசை பியோட சொன்னீங்க, அப்ப நான் நாய் அவரு பியா? மூதேவி, ஆமா இப்படி வீதியில ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு இருந்து வேலைக்கு ஆள் தேவை. நீங்க சொன்னது உங்கள்கிட்ட நான் தகவல் சொன்னேன். அன்னைக்கு நீங்க ஏன்ட தகவல் சொன்னீங்க, உங்கள்கிட்ட நான் அன்னைக்கு சொன்னேன், அதை நீங்க ஏன்ட்ட சொன்னீங்க. அந்த விஷயத்தை இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நானும் எங்கெங்கயோ செய்தி அனுப்பிட்டேன். வேலைக்கு தேடி தேடி பாக்குறேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டு, செய்தித்தாள்ல எல்லா பக்கம் கொடுத்துட்டேன். வேலைக்கு ஆள் சரியாவே கிடைக்கல. கிழக்கு தெருவுல பார்த்தேன், மேற்கு தெருவுல பார்த்தேன், வடக்கு தெருவுல பார்த்தேன். ஒரு வாரமா பார்த்து அலைஞ்சி கிடைக்க வேலைக்கு ஆளே கிடைக்கல தாத்தா. இன்னைக்கு ஆள் கிடைக்குமா தெரியல. ஆனா இன்னைக்கு வேலைக்கு ஆள் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். வேலைக்கு ஆள் கிடைக்கல, மாமி உங்களுக்கு எனக்கும் சோறு ஓடவே மாட்டாங்க. ஆனா எனக்கு நானும் பழைய வச்சு வடிச்ச தண்ணி கூட கொடுப்பாங்க. உங்களுக்கு மாம்பியத்தை கூட கட்ட மாட்டாங்க, ஊறுகாய கூட. நீங்க திண்ணே படுத்து கிடக்கணும். சரி, அதாவது எல்லாருக்குமே தின்னதா நீங்க நோக்கம் அப்படித்தான். அப்படியெல்லாம் எல்லாரும் தாத்தா முடிஞ்ச வரைக்கும் வைப்பேன். அதனால ஆளு கிடைச்சா நான் உடனே வர்றேன். ஆனா தாத்தா எவ்வளவு பணம் வேணாலும் பரவாயில்ல, தயவு செய்து காசியிலேயே நான் தானே அக்கரத்துல காசி மாநகர சேத்திரத்துல நான் தானடா பெரிய புள்ளி. ஆமா, உங்க கை
இப்ப பார்த்தா தெரியல ஒண்ணுக்கு இருக்கலாமே ஒரு ஓடி இருக்குமே அவ்வளவு பணம் இருக்கு எவ்வளவு பணம் அதை பாத்துருவான் ஆள் கிடைக்குதா பல வீதிகளில் விலை கூறினேன் யாருமே வாங்குவார்களே அம்மா முடிவில் இந்த அந்தனர் வீதிக்கு வந்திருக்கிறோம் எப்படியும் விலை கூறி விற்றலாம் என்று நினைக்கிறேன் எல்லாம் ஆண்டவனே உலகம் அறியாத புதுமை Ma
இருக்கிறார்களா என்று பார்ப்போம். வா, இப்படி. தாங்கள் யாரையா? நான் யாருன்றது சொல்றது இருக்கட்டும். நீங்க விலையோ விலை 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 இல்லை, என்ன விக்கிறீங்க? ஆடு விக்கிறீங்களா, மாடு விக்கிறீங்களா, கோழி விக்கிறீங்களா, என்ன விக்கிறீங்க? அது வேற ஒன்றும் இல்லை. வாக்கால் கடன்பட்டு விட்டேன். வாக்கால் கடன்பட்டு விட்டேன். அந்த கடனை தீர்ப்பதற்காக என் மனைவியை விற்க விலைமுறி வருகிறேன் ஐயா. கட்டண மனைவியை விற்கிறீங்களா? இதை ஒரு வழியும் இல்லை ஐயா எனக்கு. ஊர்ல எல்லாம் ஆடு மாடு இருக்காங்க, இப்ப விக்கிறீங்க. எங்க வீட்டுல வேலைக்கு ஆள் இல்ல. எங்க தாத்தா மனைவியை வாங்கிக் கொள்ளுங்க. நான் வாங்க முடியாது. அப்புறம் எங்க தாத்தா தான் சீக்கிரமா அவரை சீக்கிரம் அழைச்சிட்டு வர்றேன். கவலைப்படாதீங்க தாத்தா. பேச முடியாது. எதா இருந்தாலும் நீங்க தான் பேசிக்கணும். அப்படியா? ஆமா. நமஸ்காரம் நமஸ்காரம் சுவாமி. அடியே நமஸ்காரம். நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். என்ன நீங்க பொன்னாட்டி தானே என்னை வா வந்திருக்கா? ஐயா ஐயா, நான் அயோத்தியை ஆண்ட ஹரிச்சந்திர மன்னன் ஐயா. வாக்கால் கடன்பட்டு விட்டேன். கடன்பட்டு விட்டு அந்த கடனை அடைப்பதற்காக என் மனைவியை விற்க விலை கூறி வருகிறேன். ஆனால் நான் விலை கூறி வரும்பொழுது எப்படி என்று விவரத்தை சொல்கிறேன். தங்களுக்கு மனதிருந்தால் என் மனைவியை வாங்கிக் கொள்ளுங்கள் ஐயா. ஆமா, மனைவியை வாங்கிக் கொள்கிறீர்களா? ஐயா ஐயா ஐயா, என் மனைவி வாங்கிக்கிறேன் வாங்கிடுறேன். நான் ஒண்ணு கேட்கலாமா? என்ன கேட்க போகிறீர்கள்? பாக்கால்பட்ட கடனுக்காக யாராவது பொன்னாட்டி விற்பாளா? ஐயா, தேவையில்லாத வார்த்தைகள் பேச வேண்டாம். தங்களால் முடிந்தால் வாருங்கள், இல்லை என்றால் என்ன இப்படி சொன்னீங்க? ஐயா, தகாத வார்த்தைகள் பேச, தகாத வார்த்தைகள். நான் தான் என்ன சொல்லிவிட்டேன்? வாக்கால் சுவாமி, தங்களை வணங்குகின்றேன். தட்டாமல் வாங்கிக் கொள்ளுங்கள் சுவாமி, வேறு வழி இல்லை. ஆகையா நீங்கள் சொன்ன விலையை நான் தவறாமல் செய்து முடிப்பேன். கெட்டிக்காரியாக நடந்து கொள்வேன். தெரியாத வேலைகளை மட்டும் ஒரு தரம் செய்து செய்து கொள்வேன் சுவாமி. வாங்கிக் கொள்ளுங்கள் சுவாமி. சுவாமி, உங்களுக்கு எவ்வளவு பொருள் தேவைப்படுகிறது? இதோ தெரிவிக்கிறேன் சுவாமி. மட்டப்பாறையின் மீது மத யானையை நிறுத்தி அதன் மீது ஆங்காரம் உள்ள பொருடன் ஏறி நின்று கையில் வெள்ளி கவன் பிடித்து மாணிக்க கழுவைத்து உயரம் போகுமோ மேல் விழும் கீழே விழும் தூரம் தர வேண்டும் சுவாமி.
ஏங்கானு அம்பி இந்த அசையா பொருளுக்கு கூட பணத்தை கொடுத்துடலாம், அசையும் கூட நம்பி கொடுக்க முடியாது. அதுக்கு வந்து உள்ள இருக்கிற மூச்சை விட்டாலும் போச்சு, விட்ட மூச்சை இருக்காலும் போச்சு. பொருளை கொடுக்கிறீர்களா? ஜீவனுக்கெல்லாம் இவ்வளவு திரவியத்தை கொடுக்க முடியுமா? கொஞ்சம் 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 பொறுங்க. நாங்க பேசிட்டு இருக்கோம். தாத்தா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. மாமி வந்து சாப்பாடு போட மாட்டாங்க. எவ்வளவு பணமா இருந்தாலும் பரவாயில்ல, வேலைக்கு வாங்கிங்க, வேலை கொடுத்து வாங்கிங்க, வேலைக்கு வேணும் ஆளு. ஐயா, பொருளை கொடுங்கள், என்னென்ன வேலைகள் செய்வாள் என்றும் இதை தெரிவிக்கிறேன். சொல்லிட்டு ஆமா, வேண்டிய வேலைகள் செய்வாள், விதவித பூந்தொடுப்பாள், ஆண்டிடும் பிராமணுக்கு அடக்கமும் கட்டி வைப்பார், ஆண்டிடும் பிராமணுக்கு அடப்பமும் கட்டி வைப்பார், தாண்டிய விடமும் போக மாட்டார், சத்தியமும் தவறி ஒன்றை தின்னிட மாட்டார், என் தேரியும் ஐயா ஐயா ஐயா. எல்லா வேலைகளையுமே செய்வார், இருந்த போதிலும் தெரியாத வேலைகளை தாங்கள் சொல்லிக் கொடுத்தால் அவ்விதமே செய்து முடிப்பாள் ஐயா. சொல்லி கொடுக்கிறோம், பணத்தை நான் கொடுத்துறேன், திரவியத்தை கொடுக்குறேன். ஆனா நீ கொடுத்துட்டு திரவியத்தை வாங்கிட்டு போயிடுவேன். இவாளை எப்படி நான் இங்க நம்பி வச்சுக்கிறது? அதுக்கு ஏதாவது அத்தை இது வேணும். என்னை பற்றி தாங்கள் தெரிந்திருப்பீர்கள் தெரியும். நான் அயோத்தியாண்ட அரிச்சந்திரன் பார்த்து தவற மாட்டேன் ஐயா. இருக்கட்டும் ஐயா, இருந்தாலும் சாசனம் ஏதாவது ஒண்ணு வேணும், பிடிதரத்துக்கு வேணுமா இல்லையா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது சாசனம் எழுதி கொடுக்க, உறுதி பத்திரம் எழுதி தர வேண்டும். ஆமா, அதாவது விளைமுடி சாஸ்திரம் எழுதி தருகிறேன். இதோ எழுதி தருகிறேன் ஐயா. திருவருள் காதி தேர்தல் மறிவில்லா வேதியர் மரபினில் உதித்த காலகண்ட பேர் கனவான கன்றே கோலயோத்தி ஓர் குடைநிலில் அரசு புரிந்த அண்ணல் புகழ்ந்தேன் திருச்சங்கு மன்னன் சேயனும் உமானே சகி சந்திரமதி முகத்தையலாம் எனது மனைவி சந்திரமதி என்னும் பாவையை விலை கூறி விற்றிட யானை மேல் ஏறி மறிவில்லா ஒரு வாலிபன் ஏறி எரியும் கவன் கல்யகும் மச்சம் எரியும் கவன் கல்யகும் மச்சம் குவியலாம் செம்பொன் குவியலை வாங்கி காரிடன் மைந்தர் கடன் தொகை தரவே காரிடன் மைந்தன் கடன் தொகை தரவே தூதராய் வந்த சுக்கிரரிடத்தில் இந்த விலை முறிக்கு வாய்ந்த சாட்சிகள், இதற்கு வாய்ந்த சாட்சிகள் மனிதனில் உயர்ந்த எனது அருமை மந்திரி சத்திய கீர்த்தியுமாகும். அந்த மாய் நட்சத்திரம் தானே இப்படிக்கு ஹரிச்சந்திரன்.
இருக்கிறது சரிதே. கீழே சாட்சி ஆட போட்டிருக்கா. தாத்தா உன்னை இழிச்சா போய் நினைச்சிட்டாரு. என்ன எழுதிருக்கா? உன்னை கேட போய் நினைச்சா. அவரை சொல்ல சொல்லி இருக்க இல்ல சாட்சி